என் பேர் சூரி. எங்கள் அப்பா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். எங்கள் அப்பாவோட ஆசையே நானும் ஒரு போலீஸ் ஆகணுங்கிறது தான். போலீஸ் வேலைக்கு சேர்ந்தாச்சு. இனிமேல் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அடிக்கடி லீவுலாம் போட முடியாது, தெரியும்ல? தெரியும் சார். தெரியும். சாருக்கு வேற என்னெல்லாம் தெரியும்? பொண்ணுங்களை சைட் அடிக்க முடியாது சார், கிண்டல் பண்ண முடியாது சார், வைன் ஷாப்ல ஹாயா உட்காந்து தண்ணி அடிக்க முடியாது சார், நடு ரோட்ல பப்ளிக்கா தம் அடிக்க முடியாது சார், பப்ளிக் சர்வத்துல ஒண்ணு கழிக்க முடியாது சார், தலைவர் படத்தை ரிலீஸ் அன்னைக்கு பார்க்க முடியாது சார். எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் ஏன் போலீஸ் வேலைக்கு வந்த? சார், எங்க அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் சார். இந்த உலகத்துல ரெண்டே பேர், ஒன்று கெட்டவங்க, இன்னொன்று நல்லவங்க. கெட்டவங்கிட்ட நல்லவங்களை காப்பாற்றுற வேலை இருக்கோங்கிற சந்தோஷம் ஒன்னே போதும் சார். உங்களை மாதிரி துடிப்புள்ள இளைஞர்கள் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. தேங்க்யூ சார். உங்களை மாதிரி துடிப்புள்ள இளைஞர்கள் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. சூரிதான உன் பேரு? என் பேர் சல்யூட் ராஜா. தான் அவன் பேர் அன்பு செல்வன். கார் போட்டு இருப்பா. எப்போ இன்னைக்கு வரலப்பா, நாளைக்கு தான். நாளைக்கா? அதுக்குள்ளேயே நம்மளை கொண்டாந்து இங்கே நிற்க வச்சிருவாங்க. 3 பாதாங்கீர் கொடுப்பா. சார், நீங்கள் இந்த திருடன் கொலகாரன் இவங்களெல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? ஒன்று கேன்சல். சார் 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 என்ன சார் கோச்சிப்பீங்களா சார்? சார், நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லியே சார். ஏன்பா, பந்தோபஸ்துக்கு போனோமா, பஸ்ஸில் தொங்கிட்டு போனவன லட்டியால் அடித்தோமா, மாசமான சம்பளத்தை வாங்கணுமான்னு மட்டும் பாரு. என்ன புரியுதா சார்? காசு கேட்க மாட்டீங்களா சார்? இதா புடி. என்னென்னமோ நினச்சிட்டு இந்த வேலை சேர்ந்தேன் சார். ஆனால் நீங்கள் என்னன்னா இப்படி? அதெல்லாம் போக போக சரியா போயிருப்பா. போப்பா. உனதாம்பா சூரி, வேலையை ரிசைன் பண்ண போறியா? ஆமாம் சார், போலீஸ் வேலை எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, ரொம்ப போர் சார். அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை தேடிக்க போகிறேன். என்னப்பாச்சு, ஏதாவது மிதிச்சிட்டியா? 8ஆம் நம்பருக்கு பதிலாக 9ஆம் நம்பர் ஷூ கொடுத்தேன். அடையேன்ப்பா, நீ வேற. என்ன சார் இது? மாமூல் தானப்பா. இந்த பழப்புக்கு பிச்சை எடுக்கலாங்கிறியா? ஐயோ, அப்படி சொல்ல சார். எங்கேயாவது போய் திருடலான்னு சொல்லாங்க. ஐயா, நம்மளை பார்த்துட்டு ஓடுறான். ஹலோ, ஏய் சப் செட்ட ஓடுறான் சார். சார் ஓடுறான். ஏன்டியா சொல்ற? நீ போய் முடியா? இது வேற. ஏய் ஏய் நில்றா. நில்றா. டேய் டேய் ஏய். அவன் எதுக்கு ஒண்ணான்னு கேளியா? ஆளு மண்டே பாரு. உட்காராது சார். மண்டே அடிக்காதீங்க சார். பணம் கொட்ட பாரு. தரவிடாது சார். உத்தரணும் சார். அடிக்காதீங்க சார். வாய் மூடுடா. மூடுடா. அடிக்காதீங்க சார். சார் சார் அடிக்காதீங்க சார். சூரி சார் அடிக்காதீங்க. என்ன ஆச்சு சார்? சார், அவனை துரத்திட்டு போகும்போது எங்கேயோ விட்டேன் சார். போயா, போய் ஷூ எடுத்து வாயா. எஸ் சார். எல்லாம் போலீஸ் வேலைக்கு வந்துட்டான். என்ன சார் ஆச்சு? ஏதாவது சொன்னானா? 2 பொட்டலம் கஞ்சா வச்சிருந்தாயா? கஞ்சா பொட்டலமா? கையில பெரிய பேக் வச்சிருந்தான் சார். என்னையா சொல்ற? நீங்க கூட பாத்தீங்களே சார்? ஆமா சார், நான் கூட பார்த்தேன். அவன் கையில பேக் இருந்தது. சார், ஒருவேளை பேக்ல இருந்த பணத்தை எடுத்து எங்கேயா ஒளிய வச்சுட்டு ஓடிப்பானா சார்?
ஒளிச்சு வச்சிருப்பான் சார் அவன். அப்படியா? ஆமா சார், முழிக்கிற முழிய பாருங்க. விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறேன். ஏய் சார் சார் எந்த ஊர் அவனுக்கு? சார் ஏம்பா எனக்கு ஒரு சந்தேகம். யோ சொல்லிட்டேன். எஸ் சார். இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பு. நீ ரிசைன்மெண்ட் போறேன்ற போ. அக்யூஸ் எங்க சார்? யோ இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. அவன் எடுத்துட்டு போன பேகும் நம்ம கிட்ட இல்ல. எஃப்ஐஆர் போடாம அவனை எப்படியா உள்ள வச்சிருக்க முடியும்? எப்படி சார் ஒட்டிங்க? ஃபாலோ பண்றதுக்காக ஒரு ஆள் போட்டிருக்கலாம்ல. சைன் பண்ணிட்டேல, நீ கிளம்பு. என்னாச்சு சூரி? விடுங்க சார், வேலையை விட்டு போனாலும் உங்களுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பா. அதை விடு, எனக்கு ஒரு சந்தேகம். இன்ஸ்பெக்டர் யோ சாலிட். எஸ் சார். யோ சூரி, எதுக்காகப்பா என்ன இந்த நேரத்துல இங்க வர வச்ச? சொல்றேண்ணே. ஏன்பா எனக்கு ஒரு சந்தேகம் சொன்னல. சொல்லுங்க. நீ வேலையை விட்டுட்டு போகும்போது ஒரு திருடனை பிடிச்சிய, அதான்ப்பா அந்த பேக் பார்ட்டி. அவனுக்கு என்னப்பா? அவனுக்கு ஒண்ணு இல்லப்பா, அவன் வச்சிருந்த பேக்ல பணம் தான் இருந்துச்சுன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? என்னப்பா இது? இனிமேலாவது மாமூல் வாங்காதீங்கண்ணே. அப்பாவோட ஆசையாக இருந்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காத வேலையை என்னால் செய்ய முடியாது. நல்லவனா போரான வாழ்க்கை வாழ்கிறத விட கெட்டவனா த்ரில்லாக வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.